அசுரகுருவுடைய இலை, தேவகுருவோட இலை, இந்த 2 இலையும் கலந்து பவுடராக்கி சாப்பிட்டா சுகர் கம்ப்ளீட் போகுது. மனம் என்பது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணும், புற தேவைகளை பூர்த்தி பண்ணும். உங்களுடைய அகத்தேவையை பூர்த்தி பண்ணுவது மனம்தான். எப்படி நவதானியங்கள் 9 கிரகத்துக்கும் தானியங்கள் இருக்குன்னு சொல்றீங்களோ, அதே மாதிரி 9 கிரகத்துக்கும் பச்சிலைகளும் இருக்கு, மரங்களும் இருக்கு. இந்த அம்மனுக்குரிய எந்திரம்னே ஒன்று இருக்கு, அதை சித்தர்கள் சொல்லி கொடுத்ததுதான். பைத்தியம் பிடிக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேத்துக்கு, கேது கெட்டு போயிட்டா பைத்தியக்காரராக போயிடுவாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியன் சார் தான் இருக்காரு. ஸோ ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பேசலாம். இப்போ அடுத்ததா இதுக்கப்புறம் என்ன பிரச்சனையா இருக்குன்னா, நோய்கள் எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில முக்கியமா சுகர். இப்போ யாரை கேட்டாலும் சுகர் 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 தான் சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஏதாவது கிரகம் காரணமா? எந்த கிரகம் காரணம்? இதுக்கான பரிகாரங்கள்? குரு பகவான் பிரகஸ்பதி தான் அதுக்கு அடிப்படை காரணம். இந்த சுகருடைய தேவன், இனிப்பு அதாவது அவருக்கு பிரகஸ்பதிக்கு உரியது. பிரகஸ்பதினா குரு கிரகங்கள்ல. இந்த குருவுக்கு இந்த நோய் சம்மந்தப்பட்டது. இங்கே இந்த இவர் இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே சுக்கிரனும் நேரடியாக சேர்ந்துட்டாருன்னா தான் அவங்களுடைய சிறுநீர்ப்பை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைகள், அந்த சிறுநீர் சம்பந்தமான அதை இடுப்புக்கு கீழே உள்ள நோய்கள்லாம் அதிகமாக ஆரம்பிக்கும் ரொம்ப பேத்துக்கு. சில பேர்த்துக்கு சுகர் இருந்தால் கண்ட்ரோலாகவே இருக்கும். சில பேர் பார்த்தா ஆப்ரேஷன் வரைக்கும் போய் கிட்னி போயிடும். அப்போ சுக்கிரன், அதாவது இந்த 6ஆம் வீட்டில் யார் யார் பார்க்குறாங்களோ, யார் யாரெல்லாம் போய் சேர்றாங்களோ நோயாக மாறும். அப்போ சுகருக்கு அதிதேவன் யாருன்னா குரு பகவானை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ குருவுக்கும் அதே மாதிரி அது எப்படி போகும்னா, எப்படி பார்த்தாலுமே அந்த சிறுநீரகம் வழியாக தான் அது செயலாக்கம் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ நாம் இதில் எடுத்துக்க போகிறது சுக்கிர பகவானையும் நம்ம கூட எடுத்துக்கணும். அப்போ அசுர குருவுக்கும் தேவகுருவுக்கும் நாம் முறையான பரிகாரங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஒன்றும் கிடையாது, அதுக்கு பச்சிலைகளும் இருக்குது. அசுர குருவுடைய இலை, தேவகுருவோட இலை, இந்த 2 இலையும் கலந்து பவுடராக்கி சாப்பிட்டா சுகர் கம்ப்ளீட் போகுது. எவ்வளோதான் விஷயம். நான் ஒரு ஆர்என்பி சித்தா வைத்தியர். நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வைத்தியமும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த உலகத்துக்கே தெரியும். நிறைய சேனல்களை வைத்தியத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ சித்தா வைத்தியத்தை எப்படி செய்கிறோம்னா இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். குரு கூறிய பச்சளையும் எப்படி நவதானியங்கள் 9 கிரகத்துக்கும் தானியங்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ, அதே மாதிரி 9 கிரகத்துக்கும் பச்சிலைகளும் இருக்குது, மரங்களும் இருக்குது. அதை நம்ம எடுத்து எது பிரச்சனையாக இருக்கோ, அந்த இதை எங்கே மைனஸ் இருக்கோ அதை நம்ம எடுத்து 2ஐயும் சேர்க்கும் போது இதாகணும். அதே மாதிரி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, புதன் 6ஆம் வீட்டில் மாட்டிக்கிட்டார். அப்போ இந்த சுகர்னால நரம்பு சம்மந்தப்பட்ட தொல்லையும் சில பேருக்கு வந்துடும். கைகால் இழுப்பு வந்துடும், பிறலிக்கு அட்டாக் ஆகும். சுகர் வந்தோம்னா பிறலிக்கும் வந்துடும். அதான் எந்தெந்த கிரகம் எங்கெங்கே பார்க்குதோ. இப்போ சந்திரன் பார்த்தாருன்னு வச்சுங்களேன், நுரையீரல் இதாகிடும், ஃபஸ்ட் ஆகிடும். அதுக்கு என்ன காரணம்? நுரையீரல் சம்பந்த நோய்களை, ஆஸ்மா சம்மந்தப்பட்டதை சந்திரன் கொடுப்பார். அப்போ சனி சந்திரன் வச்சுங்க பக்கவாதம், வாதம் சம்பந்தமான பிரச்சனை. இப்படி கிரகங்கள்லாம் இந்த 6ஆம் வீட்டை எந்தெந்த கிரகம் டச் பண்ணுது, 6ஆம் வீட்டை எது பார்க்குதோ அதுக்கு தகுந்த பச்சையில் புறம் உருட்டி ஒன்று சேர்த்து கொடுத்துருன்னு வச்சுங்க. அதுக்கு தான் ஜாதகத்தை ஆராயணும். இப்போ ஜாதகமே இல்லை சார், அவங்க என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசன்ன ஜாதகம். இப்போ நீங்கள் எனக்கு ஜாதகம் இல்லை, எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், இந்த நோய் போகவே மாட்டேன்னு சொன்னீங்கன்னா சொல்கிற நேரத்தை ஜாதகமாக்கி அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சாதகமான விஷயத்தை நம்ம உருவாக்க முடியும். எல்லாமே அற்புதமான 30 ஆண்டு கால ஆராய்ச்சி. இப்போ எந்தெந்த கிரகங்கள் பாதிச்சா என்ன மாதிரியான நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு? குரு பகவான் பாதிச்சிட்டாருன்னா சுகர் நோய் வந்துடும். சுக்கிரன் பாதிச்சிட்டாருன்னு சொன்னால் உங்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனை வந்துடும். பெண்மைக்கு அவங்களுக்கு மேக்சிமம் அந்த அந்த உறுப்புகளில் பிரச்சனை வந்துடும். இது சுக்கிரனுக்குரியது. அதே மாதிரி புதன் பாதிச்சிட்டாருன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி
சந்திரன் பாதிச்சிட்டாருன்னா உங்களுக்கு வந்து அதாவது உங்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி இடதுகண் சம்பந்த பிரச்சனையும் வந்துடும். சந்திரனுக்கு இடதுகண் சம்பந்தம் வருது. சூரியன்னா வலதுகண். அதே மாதிரி சூரியனுக்குரிய முழு இது என்னென்னா அந்த தலைப்பகுதியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த வலதுபுறம் இதெல்லாம் பிரச்சனைக்குள்ளாகும். சூரிய பகவான் அதே மாதிரி உயிர் பிரச்சனையும் வரும். சூரியன் வந்து ஆன்மா, வாழ்வா சாவா, தற்கொலை பண்ணிக்கிறது போகிற சூரியன் பகையாக இருந்தால் தற்கொலை எண்ணங்கள்லாம் வரும். அந்த சடுதியாக முடிவெடுக்கிற அந்த விஷயங்கள், சடுதியான கோபம், இதெல்லாம் சூரியனுடைய ஆளுகை. ராகு குஷ்டரோகம் இந்த மாதிரியான, அதே மாதிரி இந்த தேமல், தோல் சம்பந்தமாக சொரியாசிஸ், இதெல்லாம் ராகு பகவானுடைய ஐட்டங்கள். ராகு அதே தான் இந்த சுவாசப்பையில் வந்து அதில் ஏதாவது பிரச்சனை வர்றதுனா ராகு தான் ஃபுல்லாக. காற்று சம்பந்தமான விஷயம்லாம் ராகு சனி வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து முழுக்க வந்து பயங்கரம், அதை தீர்க்க முடியாத வாதமாக மாறும். மருந்தாலே தீர்க்க முடியாத வாதம். அதுக்கெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சித்தர்கள் சொன்ன அந்த பச்சிலைகளில் 66 வகை இருக்குது. அதுக்கு பயன்படும். அதுக்கு இதுபோலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு நோயை தீர்ப்பதற்கும் அவங்க சொல்லியிருக்காங்க எந்தெந்த கிரகங்கள் எப்படி இணையும்போது. அதே மாதிரி கேது பகவான் பைத்தியம் பிடிக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேத்துக்கு. கேது கெட்டு போயிட்டால் பைத்தியக்காரராக போயிடுவாங்க. அவங்க டிப்ரெஷன் பயங்கரமாக இருக்கும் கேது. அதே மாதிரி பெரிய ஞானியாக வர்றதும் கேது தான். இந்த ரெண்டு, அதாவது ஞானம் சம்பந்தமான விஷயங்களுக்கு கேது தான். பெரிய அறிவாற்றலாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாத ஒரு பைத்தியக்காரனை மாற்றுறதும் கேது வச்சு தான். அதே மாதிரி செவ்வாய் ஒரு மனிதன் கெட்டு போயிட்டால் ரத்தம் கெட்டு போகுது. பிளட் கேன்சர், ரத்தத்தில் வரக்கூடிய மஞ்சக்காமால, ரத்தத்தின் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வருதோ இதெல்லாம் வந்து செவ்வாய் காரகத்துவம். ஏன்னா ரத்தத்துக்கு காரகன் செவ்வாய். இந்த மாதிரி இந்தந்த கிரகங்கள் இந்தந்த மாதிரி நோய்களை கொடுக்கும். அப்போ நாம் வந்து இவங்க 6ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் வச்சுட்டாங்கன்னா அந்த நோய் அவங்களுக்கு வந்தே தீரும். இது உண்மை. இது மாதிரி நம்ம அவங்களுக்கு தீர்வு பண்ண முடியும். அதுக்குரிய பச்சளை வச்சு அவங்களுக்கு தீர்வு பண்ணிடலாம். ஓகே சார். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, இது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள்? இவங்க ஆண்மை குறைவு உள்ளவங்க, குழந்தை இல்லாதவர்கள், இவங்க ரெண்டு பேரும் அதான் சொன்னேன். இது ரெண்டு பேரும் பாருங்க, குடும்ப ரீதியான இன்ப உறவுகளுக்கு அதிதேவதை யாருன்னு கேட்டால் சுக்கிரன் தான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இந்த குழந்தையை தரக்கூடிய ஒரே கிரகம் குரு தான். குரு பகவான் தான். அசுரகுரு, தேவகுரு. அசுரகுரு அப்படின்னா சுக்கிர பகவான், தேவகுருனா பிரகஸ்பதி, குரு. இந்த சுக்கிரனும் குருவும் 2 பேர்த்துக்கும் உரிய பரிகாரங்களை முறையாக அவங்க செஞ்சுட்டாங்கன்னா ஆண்மை குற்றத்திலேருந்து விளையிடலாம். அதே மாதிரி ஆண்மை சம்பந்தமாக அவங்களுக்கு எவ்வளோ இழப்பாக இருந்தாலும் சரி, இனிமேல் அதாவது நம்ம டாக்டர் சொல்லுவாங்க கவுண்டிங் பிரச்சனை, அந்த பிரச்சனை அவ்வளோதான், ஏன் இனிமேல் உனக்கு லைஃபே கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட சரி, நான் சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது மாற்றங்கள் அவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த குருவுக்கு சரியாக செய்யும்போது குழந்தையே இல்லை, 12 வருஷம் ஆச்சுங்க, நாங்கள் போகாத கோயில்னு சொல்கிறாங்களே, குருவுக்கு உரிய பரிகாரத்தை சரியாக செஞ்சாங்கன்னா, அதான் சுக்கிரன் குரு இந்த 2 பேர்த்துக்கு உரியதை சரியாக பண்ணிட்டாங்கன்னா, சரியான நேரம் திதிகளில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக காரியம் நடக்கும். அவங்களுக்கு குழந்தையும் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, உடலியல் ரீதியான ஒரு தெம்பு, புத்துணர்ச்சி, அந்த ஆற்றல் அவங்களுக்கு வந்துடும். அதுக்கு காரணம் வந்து வெறும் பரிகாரம் மட்டும் இல்லை, அவங்களுக்குரிய பச்சளைகளை அவங்கள சாப்பிட வைக்கிறது. பரிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பிரசாதமாகவே இந்த சித்தர்கள் சொல்லி கொடுத்தது பூராமே. இவங்க மாதிரி பரிகாரம் செஞ்சு எந்த பரிகாரம்னா பொங்கல் சாப்பிட்டு போகிறதில்ல. இந்த பரிகாரத்துடைய இது என்னன்னு கேட்டால் 48 நாள் ஒரு மண்டல பூஜை அதெல்லாம். அந்த 48 நாளும் இந்த 2 கிரகங்களுக்குரிய பச்சளைகளை அவங்க சாப்பிடணும். 2 பேரும், ஆண் பெண் 2 பேருமே கண்டிப்பாக பிள்ளை பிறந்துடும். அங்கே விஷயம் என்னன்னு கேட்டால் பச்சளைகளும் உள்ளே போகுது, உடல் ஆற்றல் மாறுது, மனைவியல் ரீதியாக இந்த பரிகாரங்கள் அவங்கள மாற்றுது. இந்த 2 விஷயம் அங்கே நடக்குது. எல்லாமே வந்து சித்தர்கள் சொன்ன வானைகள் சாஸ்திர விஞ்ஞானம். இப்போ சண்டை வந்து அந்த கப்பிள்ஸ் வந்து சேரணும்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரம் சொன்னீங்கல்ல. ஆமா. இப்போ கணவன் மனைவி கிடையிலையுமே கூட யாராவது ஒருத்தர் தவறான வழியில போயிடுறாங்கல்ல, கணவனை விட்டுட்டு இல்ல மனைவி அந்த மாதிரி போயிடுறாங்க. அது எதனால தவறாக போவது தவறில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன்னா, தப்பு செய்வது தப்பில்லை. ஏன் தப்பில்லை அப்படின்னா, அதாவது யாருமே தப்பு செய்யணும்னு விரும்பி போய் தப்பு செய்யறதில்லை. எல்லாமே இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு விதிக்கப்பட்ட பூர்வ ஜென்ம கர்மம் அப்படின்னே எடுத்துக்க முடியாதுங்க எல்லாத்தையும் அப்படிங்கிறீங்களா? அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தப்பெல்லாம் தப்பல்ல. ஒரு மாடு ஒன்று வருது, அந்த குழந்தைய அதை முட்டி தீர்த்துறோம், நீங்கள் போய் தேக்கவும் முடியாது. இப்போ அந்த குழந்தை முக்கியமாக மாடு முக்கியமான என்ன செய்வீங்க? நீங்கள் குழந்தை தான் முக்கியம் அப்படி தான் நினைக்க தோணும் யாருமே. அதை முற்றுவதுக்குள்ளே எனக்கு துப்பாக்கி வச்சுன்னா வச்சுங்க ஷூட் பண்ணிடுங்க. ஆனால்
மாட்டை கொள்வது சட்டப்படி குற்றம் தான். ஆனால் இந்த இடத்துல அந்த தப்பு இல்லை. சில இடங்களில் சில நேரங்களில் அதெல்லாம் நடக்கும். அது மாதிரி இந்த கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட மாதிரி இது வந்து மிக பெரும் அதை சொன்னேன், இந்த கர்மாவின்படி தான் செயல்படாது. இது வந்து மனம் சார்ந்தது. வாழ்க்கை வந்து மனம் சார்ந்ததாக இருக்கணும். நிறைய பேர் பணம் சார்ந்து தான் செயல்பட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. பணம் என்பது அதாவது உங்களுடைய வாழ்வினுடைய அவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டுருக்கின்ற ஒரு பொருள். அது இது மாதிரி நினைக்கணும் எல்லாருமே. யாரும் அறிவு சார்ந்து அதை நினைக்கிறதே கிடையாது. பணம் என்பது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும், புறத்தேவைகளை பூர்த்தி பண்ணணும். உங்களுடைய அகத்தேவையை பூர்த்தி பண்ணுவது மனம்தான். அதாவது ஒரு 50 கோடி ரூபா இருக்குது, உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நபர் உங்களை வந்து பார்க்கலன்னு வச்சுங்க, இந்த 50 கோடி உங்களை வந்து சந்தோஷப்படுத்தாது. பெரிய பணக்காரியாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஆனால் அவங்க அன்புக்குரியவர்கள் அங்கே பிரச்சனையாகும்போது இவன் அவ்வளோ அந்த பஞ்சனையில் இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலும் அவன் சுகமாக தான் உள்ளே இருப்பான். அப்போ இந்த பொருளாதாரமோ பணம் பாருங்கள், என்னிடம் பணம் அதாவது என்னிடம் ஜாதகம் பார்க்க வரவங்களாம் செல்வந்தர்கள்லாம் நிறையா வர்றாங்க, நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் எல்லாருமே பாருங்கள், இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், காசு பணம் இருந்தால் பிரச்சனை இல்லை, வாழ்க்கையில் பணம் தான் முக்கியம்னு பேசுகிறோம்ல. பணக்காரர்கள் வர்றாங்களே, அவங்களுக்கு பிரச்சனை வர்றாங்களே, எப்படி? அப்போ பணம் இருக்குது ஆனால் பிரச்சனை இருக்கே. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பிரச்சனைகளை பணம் தீர்ப்பதில்லை. அதுக்கு அதாவது வாழ்க்கை என்பது மனம் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு உண்மை நமக்கு புரிய வருது. அப்போ இந்த மனம் தான் வந்து சந்திரன். அப்போ இந்த மனம் சார்ந்த விஷயம், சந்திரன்னா யாருன்னா பெண் தெய்வம் அம்மன். கண்டிப்பாக திருமணமானவர்கள் அம்மன் கோயிலுக்கு அவசியமாக வெள்ளிக்கிழமை போய் ஆகணும், இல்லை திங்கக்கிழமை போகிறது பெட்ரு. அன்னை அபிராமி கோயிலுக்கு இந்த பிரச்சனைக்குரியவர்கள் ஒரு முறை 2 பேரும் சேர்ந்து அபிராமி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அவங்களுக்குள்ள பிரச்சனை வராது. என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். மாலை நேரத்தில் எப்போதுமே அம்மனை கும்பிட்றது சாயங்காலமாக கும்பிடணும். இல்லறவியல் என்பது மாலையில் தான் தொடங்கும். அதான் கண்ணாசன் எழுதியிருப்பார், இது மாலை நேரத்து மயக்கம்னு எழுதியிருப்பார். அதனால் சூரிய மறைவுக்கு பிறகு பெண் தெய்வங்களை கும்பிட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், வழக்கு இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை. இது ஒன்று. இந்த 2 பேரும் சேர்றதுக்கு ஒரு அடிப்படை காரணம் என்னென்னா, இந்த அம்மனை வச்சு தான் செய்யணும். மாரியம்மனாக இருந்தாலும் சரி, அம்மன்களில் நிறையா வகை இருக்குது. இந்த அம்மனுக்குரிய எந்திரம்னே ஒன்று இருக்குது, அது சித்தர்கள் சொல்லி கொடுத்தது தான். வாழை வசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாழைங்கிறது ஒரு பெண் தெய்வம் தான், அதுக்கு பல பேர்கள் இருக்குது. அப்போ இந்த குடும்ப ரீதியாக வரக்கூடிய அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது யாருன்னா அம்மன் தான். அப்போ அம்மன் வகை பரிகாரத்தை முறையாக திங்கக்கிழமையில் சரியாக செஞ்சோம்னா இந்த குடும்ப பிரச்சனை தீரும். நீங்கள் சொல்கிற மாதிரி பிரிஞ்சு போனவர் வந்து சேர்ந்துருவார், கணவன் மனைவியாக இருந்தால் கூட அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை பூராமே தீர்ந்துடும். அது என்ன மாதிரி தப்பில் அவங்க போயிருந்தாலும் சரி, தவறாக போனாலும் சரி, சரியாக போனாலும் சரி, மொத்தத்தில் அதுக்கு ஒரு தீர்வை அம்மன் ஏற்படுத்தி விடுவார். எல்லாமே இந்த 48 நாள் தான், ரொம்ப நாள்லாம் கிடையாது. இந்த 40 டேஸுக்குள்ள அது நடந்துடும். இது அனுபவ ரீதியான உண்மை. நன்றி சார். நல்லது, வணக்கம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன்.